வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் ஹவால்தாரோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ் ஹவால்தாருக்கு வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவால்தார் பதவிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ண தமிழில் கூட எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டயராக நடத்துவாங்க. அதாவது 2 செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 செஷனா வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண் மற்றும் கணித திறன்ல வந்துட்டு 20 கொஸ்டினுக்கு 60 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறியும் திறன் மற்றும் சிக்கலை தீர்ப்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் 60 மார்க்கு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்துல நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது விழிப்புணர்வு ஆங்கிலம் மற்றும் புரிதலுக்கு வந்துட்டு 25 கொஸ்டினுக்கும் 75 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150 மார்க்குக்கு, அதாவது 50 கொஸ்டினுக்கு 150 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதணும். இது வந்து 60 மினிட்ஸ்க்குள்ள எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துல உங்களுக்கு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒரே நாள்ல தான் நடத்துவாங்க. ஸோ மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படியாவது நடத்தலாம். உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் வந்துட்டு 45 மினிட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து 45 முடிஞ்ச உடனே டயர் 1 தானாகவும் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட எக்ஸாம் செஷன் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் 2 வந்து சேம் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் நடக்கும். ஸோ தமிழில் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் இருக்காது. டயர் 2ல மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மதிப்பெண் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. டயர் 2ல வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு தப்பான ஆன்சரும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கொஷினுக்கு வந்து அவங்க ஏதாவது தப்பாத ஆன்சர் இருந்ததுன்னா உங்கள் கொஷினை வந்து ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீகரெக்ஷனுக்கு பர் கொஷினுக்கு வந்துட்டு உங்களுக்கு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சிலபஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி எண்கள் மற்றும் எல்சிஎம், எச்சிஎஃப், தசமங்கள் மற்றும் பின்னங்கள், எண்களுக்கிடையான உறவு, அடிப்படை எண்கணித செயல்பாடுகள் மற்றும் பிஓடிஎம்ஏ, சதவீதம், வீதம் மற்றும் வித்தியாசங்கள், வேலை மற்றும் நேரம், நேரடி மற்றும் தலைகீழ் விகிதாசாரங்கள் தொடர்பான கேள்விகள் இதில் அடங்கும். சராசரிகள், எளிய வட்டி, லாபம் மற்றும் இழப்பு, தள்ளுபடி, அடிப்படை வடிவியல், புள்ளி விவரங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு, தூரம் மற்றும் நேரம், கோடுகள் மற்றும் கோணங்கள், எளிய வரைபடங்கள் மற்றும் தரவுகளின் விளக்கம், சதுரம் மற்றும் சதுர வேர்கள் போன்றவை வந்து உங்களுக்கு அதாவது கணிதத்துல கேட்பாங்க. அதாவது மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ இது அடுத்து பகுத்தறி திறம் மற்றும் சிக்கலை தீர்ப்பது. இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா எண் தொடர், குறியீட்டு மற்றும் குறியாக்கம், ஒப்புமை, பின்வரும் திசைகள், ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகள், ஜம்பிளிங், சிக்கல் தீர்க்கும் மற்றும் பகுப்பாய்வு, வரைபடங்கள், வயது கணக்கீடுகள், கேலண்டர் மற்றும் கடிகாரம் போன்றவற்றின் அடிப்படை சொற்கள் அல்லாத காரணங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு பகுத்தறியும் திறன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பொது விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக ஆய்வுகள், வரலாறு, புவியியல், கலை மற்றும் கலாச்சாரம், குடிமையியல், பொருளாதாரம், பொது அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் ஆகியவற்றின் தேர்வின் பராந்த. ஸோ இது போல கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில மொழியின் அடிப்படைகள், அதன் சொற்களஞ்சியம், இலக்கணம், வாக்கிய அமைப்பு, இணைச்சொற்கள், எதிர்ச்சொற்கள் மற்றும் அதன் சராசரியான பயன்பாடுகள் போன்றவற்றை புரிந்து கொள்வது மற்றும் புரிதலை சோதிக்க எளிய பத்தி கொடுக்கப்பட்டு பத்தியின் அடிப்படையில், அதாவது எஸ்ஏ உங்களுக்கு பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேஸ்டில் உங்களுக்கு இருக்கும்.
அடுத்து ஹவல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் ரைட் பண்ண உடனே உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அது எத பேஸ் பண்ணி உங்களுக்கு நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கிங் அதாவது நடைப்பயிற்சி உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதுவே ஆண்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 நிமிடங்களில் 1600 மீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பெண்களா இருந்தானா 20 நிமிடங்கள்ல 1 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் 1 கிலோமீட்டர் கிட்ட வந்து நீங்க 20 மினிட்ஸ்ல வந்துட்டு வாக் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாரங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கர்ப்பமாக இருப்பது கண்டறியப்பட்டால் தற்காலிகமாக தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரெக்னன்சி விமன்ஸ் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12 வீக்ஸ் அதுக்கு மேலப்பட்ட நீங்க பிரெக்னன்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எம்டிஎஸ் ஹவல்தாருக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஹைட் வந்துட்டு 157.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணால் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நான் சொன்ன இந்த சிலபஸும் இந்த எக்ஸாம் பேட்டர்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே எம்டிஎஸ்க்கு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.